வணக்கம். ஜெயா செய்திகளுக்காக ஃபாத்திமா பாபு. தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோருக்கு அகவிலைப்படி 7% உயர்த்தி வழங்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிப்பு. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்டோருக்கு அகவிலைப்படியை உயர்த்தியதற்கு வரவேற்பு. முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், அரசு ஊழியர் சங்கத்தினர் உட்பட அனைத்து தரப்பினரும் பாராட்டு. $1,80,000 ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு. மத்திய தொலைத்தொடர்புத்துறை முன்னாள் செயலாளர் மற்றும் ராசாவின் தனிச் செயலாளருக்கு ஜாமீன் வழங்க உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ கடும் எதிர்ப்பு. கிராம பகுதிகளில் ஏழை எளிய மக்களுக்காக நாட்டிலேயே முதன்முறையாக சூரிய ஒளி சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள். 5,400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 லட்சம் வீடுகள் கட்டப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோருக்கு அகவிலைப்படி 7% உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இந்த அகவிலைப்படி உயர்வு கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் கணக்கிட்டு ரொக்கமாக வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று இதுபற்றிய அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, இந்த அகவிலைப்படி உயர்வு மூலம் அரசுக்கு ஆண்டு ஒன்றுக்கு சுமார் 1,384 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் சுமார் 18 லட்சம் பேர் இதனால் பயனடைவார் தெரிவித்தார். அரசால் தீட்டப்படும் திட்டங்களை செயல்படுத்துவதிலும், நலத்திட்ட உதவிகளை மக்களிடம் எடுத்துச் செல்வதிலும், அரசின் வளர்ச்சி நோக்கங்களை எய்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் பொது சேவையை நடைமுறைப்படுத்துவதிலும் அடித்தளமாக விளங்குபவர்கள் அரசு ஊழியர்கள். இதேபோன்று எதிர்கால தூண்களாக விளங்கும் மாணவ மாணவியரை நல்லவர்களாகவும், வல்லவர்களாகவும், சிந்தனையாளர்களாகவும், செயல் வீரர்களாகவும், புகழ்மிக்கவர்களாகவும் ஆக்கும் சிறந்த செல்வமாம் கல்வி செல்வத்தை போதிக்கும் உன்னதமான தன்னலமற்ற பணியை மேற்கொள்பவர்கள் ஆசிரியர்கள். இப்படிப்பட்ட இன்றியமையா பணியை ஆற்றும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் முக்கிய பங்கை எனது தலைமையிலான அரசு நன்கு உணர்ந்துள்ளது. அவர்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை எனது தலைமையிலான அரசு எடுத்து வருகிறது. அந்த வகையில் 1/1/2012 முதல் மத்திய அரசு அலுவலர்களுக்கான அகவிலைப்படியை அவர்களது அடிஊதியம் மற்றும் தர ஊதியத்தில் 7% மத்திய அரசு உயர்த்தியது போல், தமிழ்நாடு அரசு அலுவலர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோர்களுக்கும் 1/1/2012 முதல் அகவிலைப்படியை 7% உயர்த்தி வழங்க முதல் அகவிலைப்படியை 7% உயர்த்தி வழங்க நான் ஆணையிட்டுள்ளேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உயர்த்தப்பட்ட அகவிலைப்படி 1/1/2012 முதல் கணக்கிடப்பட்டு ரொக்கமாக வழங்கப்படும். இந்த அகவிலைப்படி உயர்வு உள்ளாட்சி நிறுவனங்கள் மற்றும் அரசு மானியம் பெறும் கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் அலுவலர்கள், ஆசிரியர்கள், வருவாய்த்துறையில் பணிபுரியும் கிராம உதவியாளர்கள், அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள், ஊராட்சி உதவியாளர், எழுத்தர் மற்றும் வழக்கமாக அகவிலைப்படி அளிக்கப்படும் அனைவருக்கும் பொருந்தும். இதனால் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோர் என சுமார் 18 லட்சம் பேர் பயனடைவார்கள். இந்த அகவிலைப்படி உயர்வு மூலம் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 1,383.49 கோடி ரூபாய் செலவு ஏற்படும்
என்பதை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோருக்கு அகவிலைப்படி 7% உயர்த்தி வழங்கியுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள், அரசு ஊழியர் சங்கத்தினர் மற்றும் பல்வேறு தரப்பினர் பாராட்டும் நன்றியும் தெரிவித்துள்ளனர். அரசு இயந்திரத்தின் அச்சாணியாக விளங்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கும் நாளைய தலைமுறையை உருவாக்குவதில் பெரும்பங்காற்றுகிற ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த கோடையிலும் கருணை மொழி பொழிந்திருக்கிற புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தில் ஏறக்குறைய 15,000க்கு மேற்பட்ட அரசு ஊழியர்களுக்கு இன்று மத்திய அரசினுடைய ஊழியர்களுக்கு இணையாக 7% ஊக்கத்தொகை அளித்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதல்வர் அவர்களை புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக மனதார பாராட்டுகிறேன். ஆசிரியர் பெருமக்கள் உட்பட தமிழக அரசு ஊழியர்கள் அனைவர்களுக்கும், ஓய்வூதியம் பெறுபவர்கள் உட்பட அனைவருக்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு ஏற்ப இங்கே நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் ஊதியத்தை அதிகரித்து அறிவித்தமைக்காக மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசாங்கத்து போல மாநில அரசாங்கம் கூட இந்த 7% கொடுத்ததுக்கு காங்கிரஸ் சார்பில் மனமார்ந்த பாராட்டுகள் தெரிவித்துள்ளோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், அரசு பணியாளர்களுக்கு மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய 7% அகவிலைப்படியை தமிழக அரசும் 1/1/2012 முதல் ஆணை பிறப்பிக்கப்பட்டு 1383.49 கோடி ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று மாண்புமிகு முதல்வர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். அரசு ஆசிரியர்களுக்கு 1/1/2012 முதல் அகவிலைப்படி 7% உயர்த்தி ஆணையிட்டுள்ளார்கள். மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு அலுவலர் கழகம் CNTயின் சார்பாகவும், தமிழகத்தில் பணிபுரியும் அரசு அலுவலர்கள் 12 லட்சம் பேர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக மக்களின் நலன் கருதி பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வரும் தொலைநோக்கு பார்வை கொண்ட நமது தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான மாநில அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு 1/1/2012 முதல் 7% அகவிலைப்படியை உயர்த்தி வழங்கியதற்கு அனைத்திந்திய ஆசிரியர் பேரவையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல்களில் மகளிருக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது அஇஅதிமுக அரசுதான் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் இன்று தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இன்று நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய திமுக உறுப்பினர் சக்கரபாணி, உள்ளாட்சி தேர்தலில் மகளிருக்கு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது திமுக தான் என்று பேசினார். அப்போது குறுக்கிட்டு விளக்கமளித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, 1904ஆம் ஆண்டு அஇஅதிமுக ஆட்சியின் போதுதான் அரசியல் அமைப்பு 73வது சட்ட திருத்தத்தின்படி தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் இயற்றப்பட்டதாகவும் அதில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதாகவும் உறுதிபட தெரிவித்தார். மாண்புமிகு உறுப்பினர் திரு சக்கரபாணி அவர்கள் பேசுகின்ற போது, உள்ளாட்சி அமைப்பு தேர்தல்களில் 33% இடஒதுக்கீடு பெண்களுக்காக அவர்களால் கொண்டு வரப்பட்டது, அவர்களுடைய முதலமைச்சர் தான் கொண்டு வந்தார் என்று இங்கே குறிப்பிட்டார். உள்ளாட்சி தேர்தலில் மகளிருக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஏற்படுத்தப்பட்டதாகும். இதன் அடிப்படையில் எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 1994ஆம் ஆண்டையே தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டத்தினை இயற்றியது. அதிலேயே பெண்களுக்கான இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மாண்புமிகு உறுப்பினர் திரு சக்கரபாணி கூறியது போல் திமுக ஆட்சி காலத்தில் இது ஏற்படுத்தப்பட்டது அல்ல என்றும், எனது தலைமையிலான அரசு இதற்கான எனவே மாண்புமிகு உறுப்பினர் திரு சக்கரபாணி கூறியது போல் திமுக ஆட்சி காலத்தில் இது ஏற்படுத்தப்பட்டது அல்ல என்றும், எனது தலைமையிலான அரசு இதற்கான சட்டத்தினை கொண்டு வந்தது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக சட்டப்பேரவைக்குள் செல்போன்கள் கொண்டு செல்ல தடை.
பேரவைத் தலைவர் அறிவிப்பு.